நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நிகழ்ச்சியின் நெறியாளர் அவர்களே, இந்த தமிழிசை விழாவுக்கு நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற ஒற்றுமைத்துறை அமைச்சின் துணை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்களே, நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவர் செந்தமிழ் செல்வர் அன்பு சகோதரர் அண்ணன் ஓம்ஸ் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய முனைவர் ஐயா முரசு நெடுமாறன் அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கும் பேராசிரியர் அமுதா பாண்டியன் அவர்களே, இன்னும் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முதலில் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்ற தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இயலிசை நாடக மன்றத்திற்கு ஒரு நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுங்க. இதெல்லாம் ஒரு எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. சற்று முன்பு நடைபெற்ற ராமாயணம் நாடகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நுட்பமாக, மிக அதாவது எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தால் அவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும். அது மட்டுமல்ல, மற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் இதனை ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடக மன்றத்திற்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் ஏற்பாட்டு குழுவினருக்கும் இவ்வேளை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்பு எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் அழைப்பு கொடுத்து இங்கு வர இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. இந்த நிகழ்வில் ஒரு சில வார்த்தைகள் சொல்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, இன்றைய நிகழ்வில் சிறப்புரை நிகழ்த்த இருக்கின்ற நிறைநிலை பேராசிரியர் முனைவர் அமுதா பாண்டியன் அவர்களை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றேன். நான் தம்பி இளவரசு என்னை அழைத்த போது நீங்கள் எந்த ஒரு தலைமை தாங்கணுன்னாரு. எனக்கு மொழி, இலக்கியம், இசை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதனுடைய பின்னணியெல்லாம் பின்புலமெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆகவே இயலிசை நாடகத்தை பற்றிய ஒரு நிகழ்வில் தலைமை உரை ஆற்றணும்னு சொன்னால் அதற்குன்னு ஒரு பின்புலம் இருக்கணும் இல்லையா? ஆக அவர் சொன்னார், உரை நிகழ்த்த வருபவர்கள் ஒரு பேராசிரியர், ஆகவே நீங்கள் செய்தால் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னார். அதற்காக அன்போடு ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, அந்த பின்னணியை சற்று பார்த்தேன். அவருடைய அனுபவத்தையும் ஆய்வு பற்றியும் பார்த்தேன். நெருக்கமான உறவு, அதாவது உங்களுடைய பின்னணியும் அடியேனுடைய கல்வித்துறையில் அடியேன் இருந்தாலும் இதெல்லாம் தொடர்புடையது. குறிப்பாக இன்று அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு எப்படி இந்த இசை வளர்ந்து வந்திருக்கின்றது ஆய்வுபூர்வமாக என்று சொல்ல இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் எங்கிருந்து தொடங்குகின்றார்கள் என்றால், அதாவது சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து எப்படி இது படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கின்றது என்பதையெல்லாம் தொட்டு பேசுவார்கள் என்று நம்புகின்றேன். அந்த பின்புலத்தில் பார்த்தேன். ஆக இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, நான் அதை உறுதியாக நம்புகிறேன். பெரிய சர்ச்சைகள் இருக்கின்றன. அதாவது ஆரியர்கள் வந்தார்களா இல்லையா, த ஏரியன் இன்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதுவே ஒரு சர்ச்சைக்குரியது. பல வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், சிந்துவெளி நாகரிகத்தில் இந்த ஆய்வின் அடிப்படையில் வந்த சான்றுகளை பார்த்தால் அதில் அதிகமாக அந்த சான்றுகள் இல்லை. அதற்கு பிறகு அவர்கள் படிப்படியாக பிழைக்க வந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்தது ஒரு பல வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, எனக்கு அதில் ஆர்வம். நான் வரலாற்று பின்னணியை கொண்டு இல்லாவிட்டால் கூட இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள், இந்த நாட்டு அம்மா உங்களோடு தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நாட்டு குறிப்பாக 3 அலையில் இந்த நாட்டிற்கு எங்களுடைய முன்னோர்கள் வந்தார்கள். அதில் முதல் அலை உங்களுக்கு தெரியும், 11ஆம் நூற்றாண்டில். அந்த பேரை வைத்துக் கொண்டிருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். என் பெற்றோர்களுக்கு நன்றி. ராஜேந்திர சோழன், எனக்கு வச்ச பேர் ராஜேந்திர சோழன் 11ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நாட்டிற்கு வந்தார். கடாரத்தில் அதற்கான சான்றுகள் இருக்கின்றன. அதற்கு முன்னரே 150 ஆண்டுகளுக்கு முன்னரே பல்லவ ஆட்சியாளர்கள் இங்கு கங்கா நகரம் என்ற ஒரு இன்னைக்கு பெருவாசில் இருக்கு, அது இருந்தது. அது பாதுகாக்கப்படவில்லை. ஆக குறைந்தது 11ஆம் நூற்றாண்டு இந்த நாட்டுக்கு வந்தது. அதற்கு முன்னே கூட வந்திருக்காங்க. சரி, அதற்கு பிறகு எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்கு இன்றைக்கு தொடர்பு இருக்குன்னா 2.3 மில்லியன் இந்தியர்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம், தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கோம். உலகத்திலேயே புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில்
நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்வது 2 நாடுகளில் மட்டும்தான் தமிழ் பள்ளிகள் என்ற அதாவது அந்த அமைப்பை அரசாங்க கட்டமைப்பில் காப்பாற்றி இருக்கின்றோம், தற்காத்திருக்கின்றோம்னா இந்த நாட்டில் மட்டும்தான். அதற்கு எங்களுடைய முன்னோர்கள் பெரிய போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். இதே கிள்ளான் மாவட்டத்தில் 37ஆம் ஆண்டு 1937 41 வரைக்கும் 4 ஆண்டுகள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்கின்றார்கள். 100 தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 20,000 பேர் 4 ஆண்டுகள் படிப்படியாக அவர்கள் போராட்டம் நடத்தி அதில் ஆங்கிலேய வர்க்கத்தினர் 6 பேரை சுட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய ஐயா முருகன் கூட வந்திருக்காரு, அதெல்லாம் அவருக்கும் ரொம்ப தெரிந்த விஷயம்தான். ஆக அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படியெல்லாம் தியாகம் பண்ணி இந்த நாட்டில் தமிழ் பள்ளியை காப்பாற்றிருக்காங்க. அதற்கு பெரிய சான்று இங்கே பாருங்கள், இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருது இயல் இசை நாடகம். இது வரைக்கும் நாங்கள் காப்பாற்றிருக்கோம். எங்களுடைய பெரிய சவாலெல்லாம் இது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகணும். இன்னும் 50-100 ஆண்டுகளில் இது இப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆக என்ன சொல்கிறோம் சுருக்கமானாங்க அம்மா, இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் முதலில் 11ஆம் நூற்றாண்டு முதல் அலை என்று சொல்வோம், ஃபர்ஸ்ட் வேவ். 2வது அலை ஒரு 15-16ஆம் நூற்றாண்டுகளிலேயே எங்களுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. சிஜாராம் லாயி என்று சொல்லப்படும் மலாக்கா வரலாறு 1402 1403ஆம் ஆண்டுகளில் துவங்கியதாக இருக்கின்றது. அந்த நூல்களை நீங்கள் படித்தாலும் சான்றுகள் இருக்கின்றன. நம்முடைய தென்னிந்திய தமிழர்கள் அங்கு வந்து வர்த்தகம் செய்திருக்கின்றார்கள், அது சிஜாராம் லாயில் இருக்குது. அப்படி அதற்கு பிறகு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் பினாங்கில் நிறைய பண்ணியிருக்காங்க. பிறகு அதிகமாக இந்த நாட்டு எங்களுடைய முன்னோர்கள், நாங்கள் இருக்கிற இந்த தலைமுறையின் முன்னோர்கள் எப்போது வந்தாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இங்கு தொழிலாளிகளாக அதிகமாக கொண்டு வரப்பட்டார்கள். அப்படி தான் வந்தோம். ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய மொழி, சமயம் 2ஐயும், பண்பாடு 3ஐயும் தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வருகின்றோம். இதற்கு எங்களுடைய முன்னோர்கள் பெரிய அர்ப்பணிப்பு செய்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு எவ்வளவு நல்ல முயற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. பல்வேறு சமூக இயக்கங்கள், அரசாங்கமும் உதவியாக இருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் நீங்கள் இன்று ஆற்ற இருக்கின்ற உரை இசை தொடர்பானது. அது இன்னும் வலு சேர்க்கும் என்பது எங்களுடைய முழு நம்பிக்கை. நிச்சயமாக வலு சேர்க்கும். இந்த புரிதல் இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா, டு நோ சம்திங் இஸ் டு லவ் சம்திங். ஒன்றை தெரிந்தால் தான் உன்னை விரும்ப முடியும், தெரியாவிட்டால் அதை பற்றி என்ன அப்படியா அப்படின்வாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கு இந்த தலைப்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு. அந்த தலைப்பில் ரொம்ப பொருத்தமான வகை அவங்களுடைய சிவி என்று சொல்லப்படும் குறிப்பை பார்த்தேன், ரொம்ப வேக்கத்தக்கதாக இருக்கின்றது. இதில் ஒன்று சொல்லி நிறைவு பண்ணுறேன். அவர்களை சற்று முன்பு நிறைநிலை பேராசிரியர் என்று சொன்னேன், அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. இந்த பேராசிரியர்ன்றது வந்து எல்லோருக்கும் இருக்கிறது. துணை அமைச்சர் இருக்கீங்க, அண்ணன் ஓம்ஸ் இருக்கார், எல்லோருடைய இது கவனத்துக்காக சொல்கிறேன். எல்லாரையும் பேராசிரியர் சொல்ல முடியாதுங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. எடுத்தவங்களாம் பேராசிரியர், எடுத்தவங்களாம் முனைவர், எடுத்தவங்க நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். கேளுங்க அவங்ககிட்ட. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் டாக்டர் பட்டம் வச்சுருக்காங்க கேட்டு பாருங்கள். நான் படிச்சுட்டு வந்தேங்க, சொன்னாங்க மிஷிகனில் போய் படித்தேன்னு. இந்த நாட்டிலேயே இறைவன் முருகன் திருவருளால் கல்வி அமைச்சின் உபகார சம்பளம் தமிழ் பள்ளி மாணவனுக்கு முதலில் கிடைத்தது அடியனுக்கு 1994ஆம் ஆண்டு. அமெரிக்காவுக்கு சென்று 4 ஆண்டுகள் தான் என் மனைவி இருக்காங்க, கேளுங்க எவ்வளவு சிரமப்பட்டேன்னு சொல்லி. திரும்ப வந்தபோது கேட்டாங்க, எப்படி சார் எப்படி டாக்டர் முடிச்சிங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன், அதாவது குயில் பாட்டில் வந்து பாரதி எழுதியிருப்பார், நாடொன்று போவதற்கு நான் பட்ட பாட அனைத்தும் தாளம் படுமோ தறி படுமோன்னு. அப்படி சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் கண்ணதாசன் வரியில் சொன்னால், ஊரெல்லாம் உறங்கையிலே நான் மட்டும் விழித்திருந்தேன். இப்படி எத்தனையோ இது. ஆக இவ்வளவு சிரமப்பட்டு படித்தோம். ஆக அது டாக்டரு. ஆக டாக்டருக்கு பல பேர் கொடுக்குறாங்க. இது ஐயா வந்து உண்மையிலே படித்து வாங்கினவங்க. இந்த ஐயா முரசு நெடுமாறு இருக்காங்க, இவங்களெல்லாம் டாக்டர்னு சொல்லுங்கள், எங்கள் மாற்று கருத்து இல்லை. இந்த கௌரவ டாக்டர் கொடுக்குறாங்க இல்லையா, நான் இது பல மேடைகளை சொல்லியிருக்கேன். கௌரவ டாக்டர் எங்கே தெரியுங்களா, அதில் தப்பு கிடையாது. அது யார் கொடுக்கணும்? கௌரவ டாக்டரு யார் கொடுக்கணும் தெரியுங்களா? ஒரு கல்வி நிலையம் தான் கொடுக்க முடியும். உண்மைதானமா? ஒரு கல்வி நிலையம் தான் கொடுக்க முடியும். வர்த்தக சங்கம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் ஒரு 100 நாளைக்கு பேசுவோம், நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதெல்லாம் எங்கே பேசணும்? அதுவும் கல்வி நிலையம் கொடுத்தால் கூட ஐயா, ஒரு டாக்டர்னு சொன்னால் அது எங்கே சொல்லணும்னா, அந்த கொடுத்த பல்கலைக்கழகத்தில் கல்வி நிலையத்தில் நிகழ்ச்சியில் பேசலாம், சொல்லலாம். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், ஹானரரி டாக்டர் எங்கே சொல்லணும். பேருக்கு முன்னால் போட முடியாது. ஐயா, ஒரு முக்கியமான செய்தி, இந்த நாட்டின் பெருந்தலைவர் ஐயா துன் சம்பந்தன் அவர்களுக்கு இந்த நாட்டில் வந்து நம்முடைய சுதந்திர ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர். அவருக்கு பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் அப்போதைய டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க, ஹானரரி டாக்டரேட். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐயா துன் சம்பந்தனுடைய பேருக்கு முன்னால் டாக்டர் இருக்குன்னு சொல்லி? இருக்கவே இருக்காது. அடைப்புக்குறில் அப்படி எழுதலாம், அடைப்புக்குறில் போடுவாங்க.
அடைப்புக்குள்ளே டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஆகவே ஹானரி டாக்டர் பெற்றது வந்து அடைப்புக்குள்ளே போடுவாங்க, அவ்வளோதான். சரி, அதே போல் இது நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள பேராசிரியர் என்று சொல்லும் பொழுது, இன்று நான் ஒரு முழுமையாக பேராசிரியராக பதவி உயர்வு பெற்று அரசாங்கத்தில் பணி செய்தவன். ஓய்வு பெற்ற பிறகு நான் பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு உலக வங்கிக்கு அதாவது கான்சால்டனாக இருந்து முடித்த பிறகு 2 பல்கலைக்கழகங்களில் நான் இப்போது எட்ஜாங் ப்ராஃப் என்று சொல்லப்படும் சார்பு நிலை பேராசிரியர் அப்படி தான் போட முடியும். அப்போ பேராசிரியர்னு சொல்லலாம். என்றைக்கு அந்த பொறுப்பு நான் போட்டேன்னா, என் பேருக்கு முன்னால் நான் பேரை போட முடியாதுயா, போடக்கூடாது, அது சரியில்லை. சரிங்களா? இன்றைக்கு அந்த பொறுப்பில் இருக்கிறனால இன்னும் அந்த 2 பல்கலைக்கழகத்தின் பணியாற்றி கொண்டு இருக்க காரணத்தினால் நான் போடலாம். ஆனால் அம்மா அவர்கள், சகோதரி அவர்கள் என்னோட வயதில் இளவர்கள், அதனால் அவங்க சகோதரின்னு சொல்கிறேன். சரிங்களா? நிறைநிலை பேராசிரியர் அப்படின்னு என்ன தெரியுங்களா? எமிரேட்டஸ் ப்ரொஃபஸர். எமிரேட்டஸ் ப்ரொஃபஸர் என்று சொல்லும்பொழுது 2 பேராசிரியர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பேராசிரியர்னு சொல்லலாம். ஓய்வு பெற்று விட்டாலும் சரி, பொறுப்பில் இல்லாவிட்டாலும் சரி. ஒன்று எமிரேட்டஸ் ப்ரொஃபஸர், நம்ம நாட்டில் இன்னொன்று இருக்குது ராயல் ப்ரொஃபஸர். இந்த நாட்டில் பேராசிரியர் உங்கோசிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறைந்த பேராசிரியர் உங்கோசிஸ் அவர்கள் இதுவரையில் 2 பேருக்கு இந்த நாட்டில் ராயல் ப்ரொஃபஸர் கிடைச்சிது. அதில் முதல் பெருமைக்கு போற்றுதலுக்குரியவர் பேராசிரியர் உங்கோசிஸ் அவர்கள். அவர் மறைந்து இன்றைக்கு நீண்ட காலமாகிவிட்டது. அண்மையில் ஒருவரை நியமித்திருக்கின்றார்கள். அவங்க பேசலாம். அடுத்து நிறைநிலை பேராசிரியர் எமிரேட்டஸ் ப்ரொஃபஸர் பெற்றுட்டால் நீங்கள் ஓய்வு பெற்று விட்டாலும் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தலாம். ஆகவே தஞ்சை பல்கலைக்கழகம் என்று நினைக்கின்றேன் சகோதரி அவர்களுக்கு நிறைநிலை பேராசிரியர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், தஞ்சை பல்கலைக்கழகமே கொடுத்துருக்குன்னா எப்படிப்பட்ட ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அந்த சகோதரி அவர்களை இன்றைய இந்த நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த உரையினை நிகழ்த்த அழைக்கின்றேன். பிறகு வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம், அதற்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் இப்போது அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. வாங்க. ப்ரிவிலேஜ் என்று அடிக்கடி ஆங்கில சொற்கள் வரும், தவிர்க்க முடியாது, தயவு செய்து மன்னித்து கொள்ளவும். ஏனென்றால் நான் ஒரு ஆங்கிலம் படித்த ஆங்கில பேராசிரியர். ஆனால் தமிழை தாய்மொழி BA வரை படித்தேன். ஆனால் எப்பொழுதுமே அதை நிறுத்தவில்லை. ஆங்கிலம் படித்தாலும் ஆங்கிலம் படித்தது எனக்கு மிகவும் கை கொடுத்தது. ஆங்கிலம் என்பது ஏனென்றால் என்னுடைய பேராசிரியர் மருதநாயகம், அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். மிகப்பெரிய இன்று தமிழ்நாட்டில் உலகளவில் தமிழை நன்றாக அறிந்தவர்கள் ஒரு சிலர். அவர்கள் யாவருமே ஆங்கிலத்துறையில் உள்ளவர்கள் என்பது சொல்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏனென்றால் டாக்டர் முருகன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், லெக்சிகோ முருகன் என்று சொல்வார்கள். ஆக்ஸ்போர்டில் முதலில் தமிழ் ஆங்கில அகராதியை செய்தவர் அவர்தான். அவரும் ஆங்கிலத்துறையை சேர்ந்தவர். என்னுடன் பேராசிரியராக, துறை தலைவராக எனக்கு இருந்தவர் மருதநாயகம். அவரும் அப்படித்தான் எனக்கு எம்ஃபிலில் அவர் எனக்கு மதுரையில் ஆசிரியராக இருந்தார். அதனால் இவர்கள் யாருமே அவர் முதலில் என்னை ஆங்கில துறையில் தான் பார்த்தார் சிறுமியாக. அதாவது எம்ஃபில் படிக்கும்போது ஒரு 20 வயது தான் இருக்கும். அதன் பிறகு ஒரு 35 வயதில் அவர் நடத்தின ஒரு அரங்கில் நான் ஒரு கட்டுரை படிக்க சென்றபோது அவருக்கு ஒரே அதிசயம், என்ன நான் உனக்கு ஆங்கிலம் சொல்லி தந்தேன், நீ இங்கே வந்து தமிழில் இவ்வளவு நல்ல கட்டுரையை சொல்லிட்டு போறியே, என்ன ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆங்கிலம் படித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நான் தமிழை அப்படி நான் படிக்க வேண்டும் என்பது இல்லை, அது என் இரத்தத்திலேயே இருக்கிறது. நான் படித்து கொண்டே தான் இருக்கிறேன், பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன். ஆனால் ஆங்கிலம் படித்ததினால் எனக்கு எது தவறு, எது தப்பு, எது சரி என்பதை ஒரு தைரியமாக வெளிப்படுத்தும் ஒரு உணர்ச்சி எனக்கு நீங்கள் தான் தந்தீர்கள். நீங்கள் உங்கள் கடமையை நன்றாக செய்திருக்கிறீர்கள் ஐயா என்று சொன்னேன். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அது உண்மைதான். ஏனென்றால் நாம் தமிழ் கட்டுரைகள் படிக்கும்போது எப்பொழுதுமே நான் நிறைய இடங்களில் மகாநாட்டில் நம்ம முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்கள் அந்த செம்மொழி மகாநாட்டில் நான் சென்று கட்டுரை படிக்கும்போது என்னிடம் நிறைய பேர்
பெரிய சண்டைக்கு வந்தார்கள். நீங்கள் எப்படி அப்படி நாட்டிய சாஸ்திரத்தை தப்பு என்று சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி அவரை தப்பு என்று சொல்ல முடியும்? இவர் ஏதாவது ஒன்றுதானே சரியாக இருக்க முடியும். அப்படியானால் இளங்கோ தப்பா? நான் இளங்கோ சரி என்று சொல்கிறேன். இளங்கோ சொன்ன அந்த கவிதையின் உண்மை, அந்த இசையின் இலக்கணத்தை நாம் தப்பு என்று சொன்னால் நாம் நாட்டிய சாஸ்திரத்தில் உள்ள இலக்கணத்தை சரி என்று சொல்ல முடியாது. அதை தப்பு என்று சொன்னால்தான் இளங்கோ சொல்லியிருக்கும் இசையின் இலக்கணத்தை சரி என்று சொல்ல முடியும். நான் இதைத்தான் சரி என்று சொல்கிறேன், நீங்கள் தப்பு என்றால் நீங்கள் உங்கள் கட்டுரையை சொல்லுங்கள். நான் இன்று அதாவது தயாராக இருக்கிறேன், உங்களுடைய கட்டுரை தப்பாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர்களால் சொல்ல முடியவில்லை. அதனால் எங்கு போனாலும் எனக்கு அந்த தைரியத்தை தப்பு, நாட்டிய சாஸ்திரம் தப்பு, இன்றும் 72 மேளகர்த்தா முறை தப்பு என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். அதற்கு வித்து நம்மளுடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. இலக்கண நூல்கள் அவ்வளவும் அழிந்து போயின. ஆனாலும் இலக்கியத்தில் இலக்கணத்தை சொல்லும்போது அவர்கள் வேண்டுமென்றே தப்பாக சொல்வதற்கு காரணமே இல்லையே. அவர்கள் ஏனென்றால் இளங்கோ அவ்வளவு பெரிய ஒரு இசை வித்தகராக இருந்ததால் அவர் இயற்கையாக சொல்லி கொண்டு போகிறார். அதில் நாம் முயற்சி பண்ணி நம்மளுடைய இலக்கணத்தை கட்டுவிக்கிறோம். அந்த இலக்கணம் எப்படி தப்பாக இருக்க முடியும்? அவர் வேண்டுமென்றே எழுதவில்லையே, அவர் இலக்கணத்தை எழுதவில்லையே. அதனால் அதுதான் சரி என்று என்னால் சொல்ல முடியும். இன்னும் ஒன்று, இளங்கோ 7 அதாவது தாய் ராகங்கள், தாய் பாலைகள் தான் உண்டு என்று சொல்லுகிறார். அதே இதுதான் இன்றும் கிரேக்க இசையில் அவைதான் தாய் பாலைகள். இன்றும் மேற்கத்திய இசையில் அவைதான் மேஜர் ஸ்கேல்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்படியானால் அதாவது அக்காஸ்டிக் பிரின்சிபிள்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது இயற்கையான ஒரு விதிகள், 7 சுரங்கள் தான், 12 இசை நிலைகள் தான். இந்த இசை நிலைகளிலிருந்து 7 முதன்மையான பாலைகள் தான் பிறக்க முடியும். முதல் பாலை என்பது இன்று சங்கராபரணம் என்று நாம் கூப்பிடும் பழம் பஞ்சுரம் என்ற அந்த சங்கராபரணம் தான் முதல் பாலை. இதை ஆபிரகாம் பண்டிதர் சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு மிக சரியாக சொன்னவர் ஒரே ஒருவர் தான், சேலம் ஜெயலட்சுமி. அதன் பிறகு என்னால் கூற முடியும், இதுதான் முதல் பாலை, சங்கராபரணம் தான் முதல் பாலை, ஹரிகாம்போதி அல்ல, வேறு எந்த ராகமும் இல்லை. இதற்கு இணையான மேற்கத்திய இலக்கண முறை சி மேஜர். அதற்கு இணையான கிரேக்க இசையில் தவழும் இசை அயோனிக். இதுதான். அப்படியானால் உலகம் முழுவதும் ஒன்றை வைத்திருக்கிறார்கள், நாம் மட்டும் இன்னொன்றை வைத்துக் கொள்ள முடியுமா? ஹரிகாம்போதியை வைத்துக் கொள்ள முடியுமா? முடியாதே. நமக்கும் இலக்கண விதிகள், அறிவியல் விதிகளுக்கு உட்பட்ட இசைதான் நம்முடைய இசை. இது ஒரு தொன்மையான இசை. எப்படி தொன்மையான இசை என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு இதை நான் சொல்ல முடியும். இப்பொழுது இந்த திருப்புகழ் பாடினாரே இவருடைய இளவல், அவர் மனோகரன், அவர் எவ்வளவு அழகாக பாடினார். அவர் முன்னால் உட்கார்ந்து அந்த பெண்கள் தாளம் போட்டார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரே மாதிரியாக தாளம் போட்டார்கள். இதே மாதிரி பாடியிருக்கிறவர்கள் பரிபாடல் காலத்தில், இன்று நேற்றல்ல, பரிபாடல் காலத்தில் இதே மாதிரி பெண்கள் உட்கார்ந்து அந்த பாடலை நான் கட்டாயமாக இப்பொழுது நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒத்த குழலின், நீங்கள் அதை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த ஒரு பாடல் பாடினாரே அவர் மனோகரன். ஒத்த குழலின் ஒலி எழ முழவு இமிழ்ந்து கொண்டு இருந்தது. மத்தரி தடாரி தண்ணுமை மகுளி என்று எல்லாமே இங்கு இசைத்து கொண்டிருந்தது. பெண்கள் எப்படி உட்கார்ந்திருந்தார்கள்? எப்பொழுது? பரிபாடலில் வைகை நதி கரையில் அவர்கள் கொண்டாடின விதம் எப்படி? ஒத்து அளந்து
சீர் தூக்கி ஒருவர் பிற்படார். நித்தம் திகழும் நேர் நிறை முன்கையால் அத்தக அறிவையர் அளத்தல் காண்மீன். எனக்கு அப்படியே நான் பூரித்து விட்டேன். என்ன நான் பேசுவது? இதுவே போதுமே. அவர்கள் பேசிவிட்டார்கள். பரிபாடல் காலத்தில் ஒத்து அளந்து, ஒத்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட் ஒவ்வொரு காலமாக அளந்து சீர்தூக்கி, தாளம் சீர். இதை பற்றி நான் பேச வேண்டுமானால் ஒரு 2 மணி நேரம் பேச வேண்டும். ஏனென்றால் நமக்கு மட்டும்தான் நம்மளுடைய பொயட்ரி செய்யுள் இருக்கிறதல்லவா, அதற்கு மட்டும்தான் சிலபிள், மாத்திரை, அதெல்லாம் அளவு கிடையாது. அசைதான் மாத்திரை. அசை என்றால் என்ன? ஒரு தட்டு, ஒரு வீச்சு, லகு, தாளம். அதனால் நம்முடைய மொழி எழுத்து என்றால், நேற்று அவர் பேசினார், எழுத்து என்றால் எழு, எழு. நம்ம தமிழில் பேசும்போதே அதில் ஒரு மியூசிக், நீங்கள் மலையாளம் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கன்ஸ் பேசுகிற தமிழை பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு இசை தான் இருக்கும். பழைய காலத்தில் பாடுனாங்களா பேசுனாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ ஒத்து அளந்து சீர்தூக்கி மெஷர் பண்ணி தாளம் போட்டு ஒருவர் கூட பிற்படார். எப்படிப்பட்ட பெண்கள்? நித்தம் திகழும் நேர் இறை முன் கையால். அவர்கள் எப்படி போட்டார்கள்? நாம் இன்று எப்படி தாளம் போடுவோம்? முன் கையால் தான் தாளம் போடுவோம். இது எந்த நாட்டிலாவது இப்படி தாளம் போடுவதை பார்த்திருக்கிறீர்களா? யார் போட்டார்கள்? பரிபாடல் காலத்தில் பெண்கள் உட்கார்ந்து போடுகிறார்கள். நித்தம் திகழும். இன்று நாம் சொல்லுவோம் பரதநாட்டியம் என்பது எங்கிருந்தோ வந்தது, பரதர் எழுதினார் என்று. இல்லவே, நித்தம் திகழும். நித்தம் என்றால் என்ன? நடனத்தில் அபிநயம் திகழும். திகழுகிறது எங்க? இந்த முன்கை. முன்கையில இவங்க என்ன பண்றாங்களா, அவங்க அந்த பெண்களோட, அந்த சிறு பெண்களோட முன்கையில நித்தம் திகழுமா. தினம் என்ன செய்யறாங்க? அபிநயம் பண்ணி பழக்கப்பட்டவர்கள் தான் அங்கு உட்கார்ந்து பாடுகிறார்கள். நித்தம் திகழும் நேர் இறை முன்கையால், இறைவனை வணங்கும் அந்த முன்கையால் அத்தக அறிவையர், இந்த பெண்கள் அளத்தல் காண்பீன். அளத்தல் என்றால் என்ன? தாளம் போடுவது. அவர்கள் அளந்து இப்படியே தாளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் இன்று பார்த்த நீங்கள் உங்கள் மனதில் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பரிபாடலில் பாடினதற்கும் இதற்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. அன்று உள்ளதுதான் இன்றும் தொடர்கிறது. இதற்கு முன்னால், பரிபாடல் காலத்திற்கு முன்னால் இதை யார் செய்தார்? விரலி என்ற பெண் செய்தாள். விரலி என்ன செய்தாள்? பாணர்களோடு சென்று, விரலி பாணர்கள் பாடும்போது அவர்களுடைய பாட்டின் பொருளை நன்றாக திகழுமாறு தங்கள் முகத்தினாலும் தங்கள் கைகளினாலும் அங்கு அசைவுகளாலும் நடனத்தில் அவர்கள் காட்டுகிறார்கள், அரசனுக்கும் ஏனையோருக்கும். அப்படியானால் அந்த நித்தம் திகழும் முன்கையை யார் வைத்திருந்தார்? விரலி வைத்திருந்தால். அதிலிருந்து தான் இந்த பரதநாட்டியம் என்று பெயர் இதற்கு. இந்த நாட்டியத்தில் மட்டும்தான் அபிநயம் என்பது உலகத்திலே உள்ள நடன வழக்கில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை பரதர் சொல்லித்தரவில்லை. இதை யார் செய்தார்? விரலி செய்தாள். சங்க காலத்தில் விரலி செய்தாள். அவர்கள் கண்டுபிடித்தது. அதனால் நம்முடைய இசையும் நம்முடைய நடன முறையும் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு தொன்மையானது என்பதை நம்மளுடைய எல்லாமே அழிந்து போயின. நம்முடைய நூற்களை அழிப்பதற்கு நம்மளை விட்டால் வேறு யாருமே கிடையாது. நூற்களை நம்மால் வைத்து கொள்ள முடியாது. யாராவது வந்து உன்னுடைய நூலில் எல்லாம் ஏதாவது கயிறை கட்டி நீ கிணத்துக்குள் போடு, அது வந்து மேலே வந்தால் நல்ல நூல், இல்லைன்னா போகட்டும்னா நம்ம உடனே அடிபணிந்து விடுவோம். உடனேயே ஓ கடவுள் சொன்னாரா, போட்டு விடு, அவ்வளவுதான், போட்டுச்சோம், எல்லாம் போயிடுச்சு. அதில் நமக்கு கிடைச்சிருக்கிறது இலக்கியம் மட்டும்தான். இந்த இலக்கியத்திலிருந்தே நாம் நல்ல இலக்கணத்தை உருவாக்க முடியும். அதை நான் ஓரளவு செய்த போது நான் இந்த நூலை தமிழில் எழுதவா ஆங்கிலத்தில் எழுதவா என்று மருதநாயகத்திடம் கேட்டேன். அப்பொழுது மருதநாயகம் என்ன சொன்னார் தெரியுமா? மிகவும் வருத்தமாக சொன்னார், ஆங்கிலத்திலேயே எழுது.
போகட்டும், உன்னுடைய புத்தகத்தை நூலை இங்கு யாரும் படிக்க போவதில்லை. ஆங்கிலத்தில் யாராவது யூனிவர்சிட்டியில் படிப்பார்கள், அவர்கள் வந்து சொல்வார்கள். ஏனென்றால் அதுதான் நடந்தது 18வது நூற்றாண்டில். 18வது நூற்றாண்டில் நாம் எல்லாம், நம்முடைய மொழியும் நாமும் தமிழர்களும் சேர்ந்து அடிமைப்பட்டு கிடந்தோம். அப்பொழுது வந்தார்கள் ஆங்கிலேயரும் ஐரோப்பியர்களும். அப்பொழுது அந்த மேக்ஸ்வெல் என்பவர் முதலில் எழுதுகிறார். ஆக்ஸ்போர்டில் இருந்து தான் எல்லாரும் வருகிறார்கள். அவர்கள் இங்கு வந்த உடனே சமஸ்கிருதம் தான் எல்லாம், தமிழ் நீச மொழி. அதனால் புதிதாக வந்தவர்களுக்கு ஓ இது இண்டோ ஆரியன் என்ற மொழி தங்களோடு சேர்த்து கொண்டார்கள், ஜெர்மன். அதனால் அவர்கள் அவ்வளவு பேரும் வடமொழி நூற்களை அவ்வளவும் மொழிபெயர்த்து இதில் தான் இந்திய நாட்டு கருவூலமே இவைதான் என்று எல்லா இடமும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து விட்டார்கள். தமிழிற்கு இடமே இல்லாமல் இருந்தது. அவர் எழுதுகிறார் அவருடைய மாணவர்களுக்கு, இங்கு நான் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டு வந்தேன், சமஸ்கிருதத்தில் எல்லா முயற்சிகளும் எடுத்து நிறைய நூல்களை நம் மொழியிலெல்லாம் ஜெர்மனியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், நான் இப்பொழுதுதான் தென்னிந்தியா போய் வந்தேன், இங்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது போல் இருக்கிறது, இதை நீங்கள் கண்டறியுங்கள். ஆனால் இது உங்களுக்கு அதாவது வரலாற்றிற்கு உதவாது. ஆனாலும் இதில் சமஸ்கிருதத்தை இன்னும் நாம் மேம்பட வைக்க இந்த கலாச்சாரத்தில் உள்ள விழுமியங்கள் நமக்கு உதவியாக இருக்கக்கூடும் என்று எழுதுகிறார். புரிகிறதா? படியுங்கள், இங்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது மாதிரி இருக்கு, விழுமியங்கள் இருக்குது, இதை படியுங்க. அதை படிச்சா சமஸ்கிருதத்துக்கு இன்னும் நம்ம என்ன செய்யலாம், இன்னும் வலிமை கூட்டலாம்ங்கிறார் அவரு. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நூற்றாண்டு தாண்டி தான் கால்டுவெல் என்ற தமிழர் ஆங்கிலேயர் வந்துதான், டே தமிழா, உன் மொழி என்ன மாதிரி தமிழ் மொழி, நீ என்னத்தை எதற்கு எல்லாவற்றையும் அழித்து கொண்டு இருக்கிறாய். எல்லிஸ் என்பவர் வந்தார், 40 வயதில் இறந்து விட்டார். உண்மையாக நான் சொல்லுகிறேன், அவருடைய புரோசாடி என்ற புத்தகத்தை மருதநாயகம் அங்கு நல்ல வேளையாக அங்கு போய்விட்டது. அவர் 40 வயதில் இறந்து விட்டார். எப்படி இறந்தார் என்று தெரியாது. யாரும் கொண்டிருக்கலாம் என்று மறைந்த முதல்வர் கருணாநிதி நினைத்தார். ஏனென்றால் அதற்குள் அவர் தமிழ் என்பது ஒரு பெரிய, இவர் கால்டுவெல்லுக்கு முந்தையவர் எல்லிஸ் என்பவர். அவர் தமிழை அவ்வளவு பெரிய மொழி என்று தெரிந்துவிட்டு அவர்தான் முதலில் நம்முடைய குறளை மேனுஸ்கிரிப்ட் வடிவத்திலிருந்து கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு எல்லிஸ் அவர் 40 வயதில் இறந்து விட்டார். அவருடைய புத்தகங்களை எல்லாம் நாம் வெளியிடவில்லை. ஆனால் அதனுடைய அந்த கையெழுத்து பிரதி லண்டனில் இருந்தது. அதனால் இப்பொழுது மருதநாயகம் அதை சென்று கண்டுபிடித்தார். இப்படிதான் எப்படி வரலாறுகளை கண்டுபிடிக்கிறோம் என்று பாருங்கள். அவர் எழுதியிருக்கிறார். இது நான் என்னுடைய டாபிக்ல இருந்து வெளியே போறேன். ஆனால் இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நான் மலேசியாவுக்கு வந்தப்போ இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு தோணுது, இப்போ ஆங்கிலத்தில் எழுதுன்னு சொன்னாரே, இனி கட்டாயமாக நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையும் எழுதலாம். ஒருவேளை மலேசியாவிலிருந்து வரலாம். தமிழ்நாட்டில் வருவது மிகவும் கடினம். ஏனென்றால் அதற்கு போராட ஆட்கள் இருந்தாலும் அதற்கு எதிராக போராடுவது இன்னும் வலிமையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்று நான் பார்த்தபோது இந்த குடும்பம் எனக்கு அதாவது ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. குடும்பமாகவே அவர்கள் தமிழ் என்று கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் குடும்பம் அப்படி இருக்கவில்லை. இப்பொழுது எல்லாம் ஆங்கிலத்தில் தாவி விட்டோம். எல்லாரும் ஆங்கில இசைதான், ஆ என்றுதான் பாடுகிறோம். புரிகிறதா? அதனால் மலேசியாவிலிருந்து ஒருவேளை வரலாம் இந்த இலக்கணம் நமக்குத்தான். இலக்கணத்தில் நாம் கர்நாடக இசையை, தமிழ் இசையை சொல்ல வேண்டுமென்றால் அது நம்மளுடைய இலக்கியத்தை நாம் படித்து அதிலிருந்து தான் கொண்டு வர முடியும். இதிலும் இன்டர்போலேஷன் இருக்கிறது என்பதை எவ்வளவு அழகாக நாம் இன்று உவே சாமிநாத ஐயர் என்று கூறுகிறோம். ஒரு இடத்தில் புறநானூற்று பாடலில்
குரவர் என்ற இடத்திற்கு பதிலாக அந்தணர் என்ற இடம் இந்த சொல் பட்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. அந்தணர்வருக்கும் குரவர் என்ற சொல்லுக்கும் எவ்வளவு ஒரு பெரிய வேறுபாடு என்று. ஆனால் எல்லிஸ் எழுதி வைத்து போயிருக்கிறார். அங்கு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்து மருதநாயகம் இங்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலை பார்த்துதான் எனக்கு ஓஹோ இவ்வளவு பெரிய விஷயமா, நான் இங்கு அந்த செய்யுளின் அடித்தளமான சீரை வேறு எங்கிருந்தும் படிக்கவில்லை, எல்லிஸோட புத்தகத்தில் நூலில் இருந்துதான் படித்தேன். அவர் ஒரு ஆங்கிலேயர், 40 வயதில் இறந்து விட்டார். அவர் மட்டும் 80 வயது வரை இருந்திருந்தால் நாம் எவ்வளவு ஒரு பயனுடையவர்களாக ஆகியிருப்போம். ஆனால் அவர் இறந்து விட்டார். அதனால் நாம் அதை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் என்னோட டாபிக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். நான் பெரிய பாடகி இல்லை, ஆனால் இந்த கருத்தை சொல்வதற்காக இந்த கருத்துக்காக மட்டுமே முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, சாயி உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, சாயி உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ, அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கும் நிறைந்திருந்தும், அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கும் நிறைந்திருந்தும், அன்பர் மனதிற்குள்ளே அடங்கி ஒடுங்கும் உன்னை, அங்கேயும் இங்கேயும் எங்கெங்கும் நிறைந்திருந்தும், அன்பர் மனதுக்குள்ளே அடங்கி ஒடுங்கும் உன்னை முழுதாய் உணர்ந்தவர் யாரோ. இது நம்ம பார்த்தோன்னா இது எம்எஸ் பாடின பாட்டு, ஒரு சுப்புலட்சுமி. அப்போ அவங்க பாடின மாதிரி நான் பாடலை. ஆனால் இந்த பாட்டை நம்ம எப்படி பேசுவோம், கர்நாடக இசை என்று சொல்லுவோம் இல்லையா. இப்போ சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு பாட்டு, சிலப்பதிகாரத்தில் இளங்கோ எழுதின ஒரு பாட்டு. இது மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, காசரு விரையே கரும்பே தேனே, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, காசரு விரையே கரும்பே தேனே, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே. இப்போ இந்த பாட்டை நம்ம என்ன சொல்லுவோம், இது தமிழ் இசைன்னு சொல்லிடுவோம் இல்லையா. அப்ப தமிழ் இசைன்னா என்ன, கர்நாடக இசைன்னா என்ன, எப்படி நீங்க மாற்றம் சொன்னீர்கள்? கர்நாடக இசை என்றால் என்ன, தமிழ் இசை என்றால் என்ன? அப்ப தமிழ்ல பாடுனா தமிழ் இசை, அப்ப கர்நாடக எம்எஸ் சுப்புலட்சுமியும் எதுல பாடியிருக்காங்க, தமிழ்ல பாடியிருக்காங்க. அப்ப அதை ஏன் கர்நாடக இசை என்று கூறுகிறீர்கள்? இதுதான் நம்மோட பொருள், இன்றைய பொருள் இதுதான். எதற்காக இப்படி 2 பெயர்கள் சிலர் பாடினால், எந்த மொழியில் பாடினாலும் அதை கர்நாடக இசை என்று கூறுகிறீர்கள். தமிழ் இசை, அதாவது தமிழில் பாடின சில பாடல்களை நாம் என்ன சொல்லுகிறோம், தமிழ் இசை என்று கூறுகிறோம். அது ஏன், அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ நம்மளோட இந்த கர்நாடகம் என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசிக்க வேண்டும். கர்நாடகம் என்றால் என்ன, அதாவது கருமையான மண் உள்ள ஒரு இடம். அது எங்க இருந்தது, தக்காணத்தில் இருந்தது. தக்காணத்திற்கு கீழாக அந்த இடத்துக்கு நம்ம போனாலே, நம்ம கார்ல எல்லாம் போனாலே தெரியும், அந்த மண் கருப்பா அவ்வளோ செழிப்பா இருக்கும், மலையில் உள்ளது. அதனால அந்த தக்கான அந்த இடத்துக்கு பேரு தான் மகாராஷ்டிரா. அதோட கீழே உள்ள கர்நாடகம், இப்போ கர்நாடகம் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்தை கர்நாடகம் என்று கூறுவோம். அப்போ தக்காணத்துக்கு மேல மகாராஷ்டிராவில் உள்ள மன்னன் கீழே உள்ள நாடுகளை எப்படி சொல்லுவான், கர்நாடக
மண் என்று சொல்லுவோம். இந்த பெயர் வந்து இன்று நேற்றல்ல. இந்த பெயர் எப்பொழுது என்றால் சிலப்பதிகாரத்திலேயே இருக்கிறது. கொடுங்கரு நாடு என்று இளங்கோ கூறுகிறார். கொடுந்தமிழ் என்றால் என்ன? தமிழை நம்ம கொஞ்சம் சரியா பேசணும்னா அதுக்கு பேர் என்ன? கொடுந்தமிழ். அப்போ கொடுங்கரு நாடு என்று ஏன் இளங்கோவடிகள் கூறுகிறார் என்றால், கொடுமையான தமிழ் அவர்கள் பேசினார்கள். அப்படியானால் கர்நாடகம் முழுவதுமாக 2வது நூற்றாண்டில் பேசப்பட்ட மொழி என்ன? தமிழ் மொழி. இதன் பிறகு நாம் திருப்பி 10வது நூற்றாண்டிற்கு வருவோம். 8 நூற்றாண்டு சென்று ஜெயங்கொண்டார் என்று ஒரு புலவர், யார்? நம்முடைய மன்னன் குலோத்துங்கன். அவனுடைய தாயும் சோழ இளவரசி, பாட்டியும் சோழ இளவரசி குந்தவை, அவளுடைய வழி வந்தவள். அப்போ அந்த பாட்டியும் தாயும் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்திருந்தார்கள்? தமிழ் தான் சொல்லி கொடுத்திருந்தார்கள். அவர் இங்கு வந்தார். பிறகு ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளால் அவன் வந்து கர்நாடகம் முழுவதுக்கும் சாளுக்கிய அரசு எல்லாவற்றுக்கும் சேர்ந்து அவன் அரசனாகின்றான். அவன் அரசனாகும் போது அவன் அந்த போரில் வென்று சாளுக்கியத்தை வென்று அவன் வாகை சூடிய போது ஜெயம் கொண்டார் என்ற புலவர் அவர் பாடுகிறார். என்ன சொல்லுகிறார்? இவருடைய அந்த போர் வீரர்கள் மிகவும் அதாவது டயர்டாக ஆகிவிட்டார்கள். உடனே அவர் சொல்றாரு, அங்க உள்ள பெண்களை நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, கடையை திறங்கள். யாருக்காக கடை திறங்கள்? காலையிலேயே கடை திறக்க சொல்றாரு. ஏன்னா என்னுடைய போர் வீரர்கள் அவ்வளவு பேரும் இப்பொழுது சாப்பிட வேண்டும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தமிழும் கொஞ்சம் வடுகும் அழகாக குளறி பேசும். நீங்கள் குளறி பேசுகிறீர்கள். என்ன 2 மொழியா சேர்த்து பேசுறாங்க. என்ன வடகும், கொஞ்சம் தமிழ் வார்த்தைகள், கொஞ்சம் வடுகு, 2யும் சேர்த்து பேசிட்டு இருக்காங்க. வடுகு என்றால் மேலு உள்ள மொழி. ஸோ 2யும் சேர்த்து பேசும் அழகான பெண்களே, நீங்கள் எல்லாம் என்னுடைய போர் வீரர்கள், எங்கள் போர் வீரர்கள் சாப்பிடுவதற்காக உங்கள் தமிழ் மரபில்தான் தெலுங்கிலும் பாடுகிறார்கள். இதே தமிழ் மரபில்தான் கர்நாடகத்திலும் பாடுகிறார்கள். இப்பொழுது சில ஆங்கில பாடல்கள் கூட வந்திருக்கின்றன. அப்படியானால் அதை நாம் கர்நாடக மொழி எல்லா இதுலேயும் பாடுறது, மீதி எல்லாம் மலையாளம், கர்நாடக மொழி, தெலுங்கில் பாடுகிறது எல்லாம் கர்நாடக இசை என்றும், இந்த தமிழில் பாடுறத தமிழ் இசை என்று கூறிவிடுவோமா? அப்படியானால் அதெல்லாம் தமிழ் மரபு கிடையாதா? அதற்கான இலக்கணத்தை நாம் எங்கு செல்வது கண்டுகொள்ள? இப்படியெல்லாம் நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அண்ணாமலை செட்டியார் உடனே நிறைய பேர், நான் சில கருத்தரங்குகளை கட்டுரை படிக்கும் போதே சொல்லுவாங்க, தேவாரத்தோடு அந்த இசை தமிழ் இசை முடிந்து விட்டது. தேவாரத்தை பாடு, அது தமிழிசை. திருவாசகத்தை பாடு, அது தமிழிசை. ஆனால் மற்றதெல்லாம் தமிழிசை அல்லவா? எப்படியாவது ஒரு இசை அப்படியே டக்கு முடிந்து விட்டு வேறு இசை தொடங்கி விடுமா ஒரு நாட்டில்? அப்படி முடியாதே. அப்படியானால் இந்த மரபை இனி நாம் காப்பாற்ற வேண்டுமானால் நம் கர்நாடக இசை என்ற சொல்லை நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் மிகவும் அறுதியிட்டு நான் நம்புகிறேன். அதைத்தான் இன்று, ஏனென்றால் அண்ணாமலை செட்டியார் செய்தது சரி, அப்பொழுது அது தேவையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே நமக்கு இருபுறமும் கற்குள்ள பட்டயமாக மாறி நம்மையே எதிர்க்கிறது. அதனால் நம் கர்நாடக இசை நம்மளுடைய தமிழிசை தான் கர்நாடக இசை, கர்நாடக இசை தான் தமிழிசை என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் பேராசிரியர் முனைவர் அமுதா பாண்டியன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அருமையான உரை. எனக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். தயவு செய்து ஆய்வு செய்து நிறைய தெரிந்து கொள்ளுங்கள். இசைக்கும் இன்றைக்கு தான் எனக்கு தெரியும், தமிழ் இசைக்கும் கர்நாடக இசைக்கும் நம்ம எப்படி புரியாமல் சொல்லி கொண்டிருக்கின்றோம். நம்முடையது தமிழ் இசை, மற்றது மலையாளம், தெலுங்கு, அதெல்லாம் கர்நாடக இசை என்று சொல்வதெல்லாம் சரியில்லை. எல்லாமே பூர்வீகம் இங்கிருந்து தான் துவங்கியிருக்குன்னு சொல்லி இதற்கு அவர்கள் சொன்னது, அதாவது அந்த எவ்வளவு
எவ்வளவு அதிகமான சொத்துக்களை நாம் கொண்டிருக்கின்றோம். அதை தெரிந்து கொள்ளாத வரையில் நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு வராது, நம்ம அது மேலே ஒரு காதல் கொள்ள மாட்டோம். அதுதான் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. குறிப்பாக இசையை பற்றி இன்றைக்கு நிறைய விஷயம் அருமையாக சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு அனுபவம். நான் அமெரிக்காவில் அந்த படித்து கொண்டிருக்கும் பொழுது 3.5 ஆண்டுகள் பல முறை என்னை அழைத்து பேச சொல்லுவாங்க. மாணவர்களிடம், பெற்றோர்களிடம், ஆசிரியர்களிடம். ஒரு முறை ஆசிரியர்களிடம், அதாவது இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களிடம் பேச சொன்னாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது அவங்கெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் PhD வச்சுருக்கிறவங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லி தொடங்கலாம்னு அவங்க என்ன தலைப்பு எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் என்னை அழைச்சவங்க, அதாவது உங்கள் மொழி, உங்களுடைய வரலாறு, உங்கள் நாடு, இதை பற்றிலாம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஏன்னா இது அமெரிக்கர்களுக்கு பெரும்பாலும் மற்ற நாடுகளை பற்றி தெரியாது. இது வியட்நாம் பற்றி தெரியும், ஏன்னா வியட்நாமில் அவங்க போர் செஞ்சனால. ஆக அப்போ நான் எப்படி தெரியுங்களா தோங்கினேன், சரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஆசிரியர்கள் இல்லையா, முதல்ல அதாவது அந்த வெண்பலகையில் முதல்ல எழுதினேன், யாதும் ஊரே யாவரும் கேளு, தமிழில் எழுதினேன். எழுதிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பித்த உடனே, யூ வாண்ட் டு நோ அபவுட் மீ, திஸ் இஸ் வாட் ஐ ரெப்ரசன்ட், திஸ் இஸ் வாட் மை லாங்குவேஜ், மை தான் சொன்னேன். அண்ட் யூ நோ வாட் திஸ் மீன்ஸ், யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு, எவ்ரி ஒன் இஸ் மை ஃப்ரெண்ட், எவ்ரிவே இஸ் மை பிளேஸ். அதை கேட்டுட்டு அந்த டீச்சர்ஸ் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. வாவ், ஸோ பியூட்டிஃபுல், wonderful, so wonderful thing, everyone is my friend, everywhere is my place. And அப்போ தான் சொன்னேன், இதை வந்து எங்களுடைய கனியும் பூங்கொன்றனார் என்ற எங்கள் சான்றோர் ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போனார்னு சொல்லி அதிர்ந்து போயிட்டாங்க. உண்மையிலே அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட வரலாறு ஒரு 400 ஆண்டுகள், இங்கிலாந்திலிருந்து குடிபெயர்ந்து போனவங்க 400 ஆண்டுகள், 3000 ஆண்டுகளுக்கு முன்பே. அண்ட் திஸ் இஸ் மை லாங்குவேஜ் என்று சொல்லி துவங்கினேன். அப்படி இந்த நம்முடைய நீண்ட வரலாறுக்கு வலு சேர்க்கும் வகையிலே அம்மா அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அதிலும் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த நூலை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு அங்கே சொன்னாங்க, இங்கே வந்து மலேசியாவுக்கு வந்த பிறகு தான் தமிழில் எழுத வேண்டும், இங்கே அது உண்மையிலேயே நல்ல வரவேற்பை பெறுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துங்க. சரி, நேரத்தின் அருமை கருதி 2 கேள்விகளுக்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது. இருந்தால் உங்களுடைய மிக சுருக்கமாக உங்கள் கேள்வியை கேளுங்க, அவர்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. 2 தான் அதிகபட்சமாக. இந்த நேரத்தின் அருமை கருதி நாம் சொல்கிறோம். எதுவும் இருக்குங்களா? நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆமாம், இருக்கா? சரி, 1 2 3. சரி, எல்லோருக்கும் மீண்டும் உங்கள் அனைவரும் சார்பிலேயும் பேராசிரியர் முனைவர் அமுதா பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அற்புதமான உரைமா, மீண்டும் வாழ்த்துக்கள்.